ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிம் ஆஃப் யூடியூப் சேனல். கடந்த ஜூன் 22ஆம் தேதி நம்ம தளபதி விஜய் அவர்களோட நம்ம சிஎம் விஜய் அவர்களோட பர்த்டே எல்லோரும் கொண்டாடி இருப்போம். ஏன் நான் மட்டும் இல்லை, தமிழ்நாடே கொண்டாடிச்சு. ஆனால் நம்ம விஜய் அவர்களும் கொண்டாடினார். ஆனால் அவர் கொஞ்சம் வேறு விதமாக கொண்டாடினார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சு அதெல்லாம் கொண்டாடினார். பட் பார்த்தீங்கன்னா, அதை அவர் செஞ்ச நலத்திட்டங்கள்லாம் இன்னும் வரைக்குமே என்னென்ன செஞ்சார், என்னென்ன பண்ணார் அப்படின்றது இன்னுமே சோஷியல் மீடியாவில் வெளியே வரல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செய்கிறேன் சும்மா வெளியில் தெரியணும் அப்படின்றதுக்காகலாம் நான் செய்யலாம். வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி தான் முதல்வர் விஜய் அவர்கள் அவரோட பர்த்டே இன்னைக்கு செஞ்ச நிறைய நல்ல விஷயங்களை வெளியே தெரியாத அளவுக்கு பண்ணி விட்டார். ஆனால் எனக்கு தெரியல அவர் அந்த அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் சொல்லி தானே ஆகணும். அப்படி சொன்னால் தானே இந்த கொத்திருமிங்களுக்கு ஒரு தலைவரோட பர்த்டே எப்படி கொண்டாடணும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. இதுக்கு முன்னாடி அவங்களோட ஆட்சியில் கலைஞர் அவங்களோட பர்த்டேக்கு மெரினால பேனா சிலை வைக்கிறானுங்க. இந்த இளவெடுத்த பேனா சிலைக்கு எத்தனையோ கோடி செலவு பண்ணி மெரினால செலவு வச்சிருக்கானுங்க. கூட இருக்க தொண்டர்களை சொல்லியிருக்கலாம்ல, இத்தனை கோடி செலவு பண்ணதுக்கு நம்ம தொண்டர்களுக்கோ நம்மளை நம்பி இருக்க மக்களுக்கோ ஏதாவது நல்லா செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு தான் கொத்திரிங்களாச்சே, வாழ்க்கை பூரா எஜமானங்களுக்கு கும்பிடு போட்டு வாழ்க்கையை ஓட்டுறத பெருமையாக சொல்லிட்டு இருக்கானுங்க மேடையில். ஆனால் நம்ம பசங்க நம்ம தொண்டர்கள் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவிடுறதுக்கு முன்னாடியே சென்னையில் இருக்க அனைத்து அனாதை இல்லங்களுக்கும் குழந்தை காப்பகத்துக்கும் நேரில் போய் அறுசுவை விருந்து கொடுத்துருக்காங்க. அன்னதானம் அப்படின்னு கூட சொல்லக்கூடாது, விருந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட்டு, இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் முகாமிட்டு அன்னதானம் வழங்கினது பார்க்க முடிஞ்சது. சிஎம் விஜய் அவரோட பிறந்த நாளான அந்த அன்னைக்கு தாவைக்காவை சேர்ந்த அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ரத்த தானம் கொடுத்துருக்காங்க. ஏன் உங்க முதலமைச்சர் ரத்த தானம்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அவரும் தான் பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்ட்டு சென்னையில் இருக்க அவர் பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேரில் போய் கொடுக்க போயிருக்காரு. ஆனால் முந்தின நாள் விஜய் அவர்களுக்கு ஃபீவராக இருந்த காரணத்தினால இதை தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் அவாய்ட் பண்ணியிருக்காரு, வேணாம் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி அவர் கூட வந்த எல்லா நண்பர்களுமே பிளட் டொனேட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் விஜய் அவர்கள் அவரோட பர்த்டேக்கு அவர் பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த அன்னைக்கு புதுசாக பிறந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா தங்கச்செயின், தங்க முதலம் எல்லாம் வழங்குவார். ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் அவர் பிறந்த அதே நாளில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க முதலம், தங்கச்செயின் ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே 6.5 பவுன் கொடுத்துருக்காரு. இதில் மக்களை நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, இது எல்லாமே செஞ்சது விஜய் அவர்கள் அவர் சம்பாரிச்ச சொந்த காசில். அன்னதானம் போட்டது, பிளட் டொனேட் கேம்ப் வச்சது, இது எல்லாமே சொந்த காசில். உங்களை மாதிரி நாங்கள் ஒன்றும் மக்கள் காசில் பேனா சிலை ஒன்றும் வைக்கலை.